Hi students, இன்னைக்கு நம்ம CBSE class 10 coordinate geometry chapter 7 exercise 7.1ல 5th sum பார்க்கலாம். Okay students, ஓகேம்மா. இப்போ சம்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? 5th sum பாருங்கள். In a classroom, 4 friends are seated at the points A, B, C and D as shown in figure 7.8. In a classroom, ஒரு கிளாஸ் ரூமில் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க உட்காந்துருக்கிற பிளேஸை வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா ABCD அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது சம்பா அண்ட் சமலி வாக் இன் டு த கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் அப்சர்விங் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் Chamba asked Chamali, "Don't you think ABCD is a square?" Chamali disagreed. Using distance formula, find which of them is correct. இப்போ இதான் கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் ரூமில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இங்கே ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு ஃப்ரெண்டு, இங்கே ஒரு ஃப்ரெண்டு, இங்கே ஒரு ஃப்ரெண்டு, 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு சம்பா வந்து கேட்குறாங்க சம்பளிகிட்ட, இந்த ABCD அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் 4 பேர் நம்ம உட்காந்துருக்குறோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கொயரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சம்பளி இல்லை இது ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு இந்த AB, BC, CD, AD இதோட நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இது வந்து ஸ்கொயர் தானா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 4 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் பத்தாது, 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதோட டயக்னல்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இந்த ABCD அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், XYங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏங்கிறது வந்து என்ன பாயிண்ட்டு, பிங்கிறது என்ன பாயிண்ட்டு 6,7, சி அப்படிங்கிறது 9,4, டி அப்படிங்கிறது 6,1 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துறதுக்கு டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்பா சொன்னது கரெக்டாக, சமலி சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன். நம்ம அதை கொடுத்துருக்குற டயக்ராம் வச்சு நம்ம கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இந்த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ABCD ஆர் A of 3,4, B of 6,7, C of 9,4 அண்ட் D of 6,1. இதுதான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கிடைச்ச பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வேணா ABCD. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிடியோட டிஸ்டன்ஸ், ஏடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது 4 ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்கொயராக இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயராக இல்லையானா எப்படி, ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ. ஓகேங்களா? அப்புறம் என்ன இருக்கணும், பிடியும் பிடி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டயக்ராம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது, ஒரு ஸ்கொயரை மேக் பண்ணுது. ஓகேங்களா? ஓகேம்மா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்முலா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இல்லைங்களா? இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? A of 3,4 and B of 6,7, x1 y1 x2 y2. இல்லைங்களா? இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ என்ன, 6 மைனஸ் x1 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்ன, 7 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், square root of 6 minus 3,
is equal to 6 minus 3 na 3 square plus 7 minus 4 also 3 square. Okay, இப்போ பாருங்க 3 square na 9 plus 9 equal to root of 18. இந்த 18 அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 9 into 2. ஏன் அப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா root of 9 equal to 3 root 2 இல்லைங்களா. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது 3 root 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பியோட பாயிண்ட் 6,7 அண்ட் சியோட பாயிண்ட் 9,4. பிசியோட டிஸ்டன்ஸ் root of x2 by 2 x1 by 1 x2 and 9 minus 6 the whole square plus 4 minus 7 the whole square இல்லைங்களா. இதுவும் பார்த்தோம்னா அதே மாதிரி சேமாக தான் வந்து 9 minus 3 அப்படிங்கும்போது என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 minus 7 சின்ன நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது -3 தி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus 3 into -3 also 9 equal to root of 18. இந்த root 18 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணா 9 into 2 equal to 3 root 2. This is also same answer. Okay. Next, C in answer 9,4 and D ஓட பாயிண்ட் வந்து 6,1. ஓகேங்களா. இப்போ சிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்னது 6 minus 9 the whole square plus 1 minus 4 the whole square equal to square root of 6 minus 9 அப்படிங்கிறது -3 the whole square plus 1 minus 4 also -3 the whole square. Okay, -3 into -3 9 plus -3 into -3 9 equal to root of 18. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 9 into 2. Okay, 3 root 2 plus CD distance also 3 root 2. Okay மாமா. இப்போ நெக்ஸ்ட் ஏடியோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏடி ஆர் டிஏ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். டி அப்படிங்கிறது வந்து என்னது 6,1 அண்ட் ஏ அப்படிங்கிறது என்ன பாயிண்ட்டு 3,4. அப்போ டிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 6 the whole square plus 4 minus 1 the whole square. Square root of 3 minus 6 also -3 the whole square plus 4 minus 1 3 square. -3 into -3 9 plus 3 into 3 9 18. Square root of 9 into 2 equal to 3 root 2. DA equal to 3 root 2. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ இதெல்லாமே கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கும் போது எல்லா ஆன்சருமே எல்லா டிஸ்டன்ஸுமே என்ன கிடைச்சிது 3 root 2 தான் கிடைச்சிது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். டயகனல்ஸில் என்ன ஏசி பிடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னது ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏசி. ஏவோட பாயிண்ட் என்ன 3,4 அண்ட் சியோடது வந்து 9,4. ஓகேங்களா. அப்போ ஏசியோட ஸ்கொயர் ரூட் 9 minus 3 the whole square plus 4 minus 4 the whole square. Okay, 9 minus 3 6 square plus 4 minus 4 0. Okay, root of 36. 6 square 36. 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 6 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ ஏசியோட வேல்யூ 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பிடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. பிடி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பியோட வந்து 6,7 அண்ட் டியோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6,1. ஓகேங்களா. இப்போ பிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 6 the whole square plus 1 minus 7 the whole square. 6 minus 6 0 plus 1 minus 7 minus 6 the whole square. Minus 6 into minus 6 36
ஓகே 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். பிடி அப்படிங்கிறது 6. இப்போ பார்த்திங்கன்னா டயகனல்ஸ் நம்ம ஏசி கண்டுபிடிச்சோம், ஏசியும் 6 வந்துடுச்சு, பிடியும் 6 வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 4 சைட்ஸும் ஈக்குவலாக வந்துடுச்சு, அதோட டயகனல்ஸும் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், all the sides of quadrilaterals are equal, so it may be square or rhombus on the basis of its diagonal. ஓகேங்களா? இப்போ நம்ம 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரோம்பஸாகவும் இருக்கலாம். 4 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம ஸ்கொயருன்னு சொல்லுவோம், ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்போ வந்து அது ஸ்கொயராக ரோம்பஸாக டிசைட் ஆகும் அப்படின்னா, டயகனல்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கொயர், டயகனல்ஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ரோம்பஸ். ஓகேங்களா? 4 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரோம்பஸ், 4 சைட்ஸும் அதோட டயகனல்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹியர் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ, சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஓகேங்களா? அண்ட் ஏசி ஈக்குவல் டு பிடி, அதனோட டயகனல்ஸும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, ஈக்குவலாக கிடச்சிருச்சு இல்லைங்களா? அப்போ ஸோ ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர் இல்லைங்களா? 4 சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ சம்பா இஸ் கரெக்ட். புரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஸ்கொயராக இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சு 4 சைட்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், ஈக்குவலாக வந்துடுச்சு, 3√2 அப்படின்னு கிடச்சிது. ஏசி பிடியோட வேல்யூ 6 அப்படின்னு ஈக்குவலாக கிடச்சிது. ஸோ ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ சம்பா சொன்னது என்னது, ஸ்கொயர் அப்படின்னு சொன்னது கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.